சென்னையில் பெய்து வரும் கனமழையால் தண்ணீர் சூழ்ந்த அரங்கநாதன் சப்வேவில் அரசு பேருந்து ஒன்று மூழ்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், அரங்கநாதன் சப்வேல அந்த மூழ்கிய அரசு பேருந்து நிலை என்ன? திவ்யா, தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதன் சுரங்கப்பாதை. நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும். நேற்று முதல் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக இந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதை முழுவதுமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. இன்று காலை சுமார் 5:30 மணியளவில் இந்த சுரங்கப்பாதையை கடக்க முயன்ற மாநகர பேருந்து ஒன்று முழுமையாக மூழ்கி உள்ளது. அதனை நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும். இந்த மாநகர பேருந்தை மீட்பதற்கான பணியில் தற்போது மாநகராட்சி ஊழியர்களும் சரி, மாநகர பேருந்து ஊழியர்களும் சரி இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தீயணைப்பு ஊழியர்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் தற்போது இந்த வாகனமானது கியரில் உள்ளது. அதனை நியூட்ரலில் மாற்றுவதற்கு தற்போது தீயணைப்பு வீரர்கள் உள்ளே இறங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 200 அடி நீளம் உள்ள இந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் இருந்து இவ்வளவு தண்ணீரை அழுத்தத்தை எதிர்த்து இந்த வாகனத்தை இழுக்க முடியுமா என்றும் தற்போது மாநகர போக்குவரத்து ஊழியர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அதற்கான பணியும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. மிக அதிக அளவு கனமழை தற்போது பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக நீர்வரத்தும் இந்த சுரங்கப்பாதைக்கு சற்று அதிகமாகவே உள்ளது. எனவே இந்த மாநகர பேருந்தை தற்போது மீட்பதில் சற்று சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இருந்தாலும் கூட தொடர்ந்து பொதுமக்கள் இதனை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருப்பதன் காரணமாக முழுவதும் போக்குவரத்தானது தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதை தவிர்ப்பதற்காகவே எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த மாநகர போக்குவரத்தை மீட்பதில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலில் தற்போது இந்த மாநகர பேருந்துக்குள்ளே செல்வதற்கே சற்று தடைகள் இருந்தது. அதனை மீறி தற்போது தடுப்புகள் அமைத்தும் ஒரு கட்டையை பயன்படுத்தியும் மாநகர பேருந்திற்கு உள்ளாக தற்போது ஊழியர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் முதலில் இந்த கியர் நியூட்ரலில் மாற்றுவார்கள். பின்னர் மீட்பு வாகனத்தின் மூலமாக இந்த நீரில் மூழ்கியிருக்கக்கூடிய பேருந்தை மீட்பதற்கான முயற்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. திவ்யா, தேவப்பிரியன், இன்று காலை 5 மணி அளவில் அந்த பேருந்து அந்த அரங்கநாதன் சப்வே உள்ள போனதா சொல்றீங்க. அப்படி போகும்போது தண்ணீர் எவ்வளவு இருந்தது? பேருந்து அந்த இடத்தை நோக்கி ஓட்டுநர் ஓட்டி சென்றதற்கான காரணம் என்ன? அப்போது சரியாக 5 மணி அளவில், அதாவது இது பேருந்து பயணிகளோடு செல்லவில்லை, மாநகர பேருந்து ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு பணிமனைக்கு திரும்பிய ஒரு பேருந்து இது. அப்போது சுமார் 5 மணி அளவில் பேருந்தில் இந்த சுரங்கப்பாதை என்பது சற்று தாழ்வான பகுதி. மேலிருந்து பார்க்கும்போது நீரின் மட்டம் சற்று குறைவாக இருப்பதாகவே தெரியும். அதற்கு பின்பு அதனை கடந்து சென்று விடலாம் என்று மாநகர போக்குவரத்து ஊழியர்கள், அந்த வாகன ஓட்டுநர் அதனை கடக்க முற்பட்ட போதுதான் தெரிந்தது இது மிகவும் ஆழமான பகுதி என்றும், நீருடைய அழுத்தம் அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் சற்று இழுவை சக்தியும் சற்று குறைவாக இருந்ததன் காரணமாகவும் இந்த பேருந்து மேலே முன்னேறி செல்லவில்லை. அதன் காரணமாகவே அதில் இருந்த ஊழியர்கள் கீழே இறங்கி சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே அப்போது, அதாவது இந்த பேருந்து 5 மணிக்கு இந்த சுரங்கப்பாதையை கடக்க முயன்ற போது சற்று குறைவாகவே தண்ணீர் இருந்துள்ளது. ஆனால் தொடர்ந்து வந்த நீரின் அளவு அதிகரித்ததன் காரணமாகவும், இன்று காலை பெய்த கனமழையின் காரணமாகவும், தொடர்ந்து நீரின் அழுத்தம் அதிகரித்ததன் காரணமாகவும் அந்த இழுவையை இந்த பேருந்து இழுக்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நாம தொடர்ந்து மாநகராட்சி பேருந்து ஊழியர்கிட்ட பேசும்போது அவர் தெரிவித்த கருத்து என்னவென்றால், மேலிருந்து பார்க்கும்போது நீர்மட்டம் அவ்வளவு அதிகமாக தெரியாது, ஆனால் கீழே இறங்கிய பிறகுதான் தெரியும். அதன் காரணமாக தான் வழக்கமாக நாங்கள் சுரங்கப்பாதையில் செல்லும்போது சற்று மெதுவாக தான் சொல்கிறோம். அதன் காரணமாக தான் அதிக அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து எங்களால் மேலேறி செல்ல முடியவில்லை என்று தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும், இந்த மாநகர போக்குவரத்தை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மற்றொரு சிக்கல் என்னவென்றால், தற்போது இங்கு மின் மோட்டார் பொருத்தப்பட்டு நீரை வெளியேற்றப்பட்டு வந்தாலும் கூட ஒரு 8 HP மோட்டாரை பயன்படுத்தி தான் இங்கு தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆனால் வரக்கூடிய நீரின் அளவு முழுவதுமாக இந்த பகுதி ஒரு தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது SLM என்று சொல்லக்கூடிய மிகவும் தாழ்வான பகுதியாக இது இருக்கிறது. அதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் இங்குதான் வந்து சேகரமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். அதன் காரணமாகவே முழுவதுமாக தண்ணீரை வெளியேற்றுவதிலும் சிக்கல் இருக்கிறது. இந்த பேருந்தை 200 அடி கடந்து சென்று இழுக்க முடியுமா என்றும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். திவ்யா, தேவப்பிரியன், தற்போது அரங்கநாதன் சப்வே சாலை முற்றிலுமாக தண்ணீரால் சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்தில் மாற்று வழிகள் என்னென்ன இருக்கு? மக்கள் அந்த சாலைகளில் பயணிக்க முடியுமா? நிச்சயமா தற்போது முழுவதுமாக இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. 4 சக்கர வாகனமும் சரி, 2 சக்கர வாகனங்கள் 1-2 சென்று கொண்டிருந்தாலும் கூட முழுவதுமாக போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சர்வீஸ் ரோட்டில் மட்டும்தான் மக்கள் சற்று சிரமங்களை கடந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் இந்த வழியை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதி என்பது, இந்த சுரங்கப்பாதை என்பது மிக முக்கியமாக KK நகர், அசோக் நகர், கிண்டி போன்ற பல இடங்களை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதான சுரங்கப்பாதையாக இருக்கிறது.
இந்த இடத்தில் அலுவலகத்திற்கு செல்வோர்களும் பள்ளிக்கு செல்வோர்களும் மற்ற இடங்களுக்கு செல்வோர்களும் இந்த பிரதான சாலையை தான் சுரங்கப்பாதையை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் தற்போது இந்த சுரங்கப்பாதை முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்களும் சரி அலுவலகத்திற்கு செல்வர்களும் சரி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சுரங்கப்பாதையை கடந்தால் அவர்கள் செல்ல வேண்டியது காசி தியேட்டர் வழியாக சென்று கிண்டி சென்றுதான் மற்றும் மீண்டும் நந்தனத்திற்கு வர வேண்டும். எனவே இது முக்கியமான சுரங்கப்பாதை. இதன் அருகில் இருக்கக்கூடிய துரைசாமி சபையும் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்துள்ளது. எனவே இந்த இரண்டு பிரதான சுரங்கப்பாதைகளும் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி உள்ளதால் அலுவலகத்திற்கு செல்வோர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். சென்னை மாநகராட்சி மண்டல அதிகாரியிடம் நாம் பேசிய போது அவர் கூறிய கருத்து என்னவென்றால், அருகில் நீரை வெளியேற்றுவதற்கு கூட இடமில்லை, அனைத்து பகுதிகளும் சற்று மேடாகவே உள்ளது, அல்லது நீரை வெளியேற்றுவதற்கான இடங்களும் இல்லை. வழக்கமாக இதுபோன்ற தாழ்வான சுரங்கப்பாதைகளில் மின் மோட்டார் அறை என்பது வழக்கமாக நிறுத்தப்பட்டிருக்கும். அதே போன்றுதான் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மின் மோட்டார் அறையும் இந்த சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் காரணமாக வழக்கமாக சராசரி மழை அளவை பொறுத்துதான் அதனுடைய திறன் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இந்த மின் மோட்டாரின் திறன் என்பது 8 HP இருந்து 10 HP க்குள்ளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது நேற்றிலிருந்து சுமார் 250 மில்லிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்திருப்பதன் காரணமாக இவ்வளவு நீரை வெளியேற்றுவதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது. மேலும் உயர்ந்த பகுதிகளாக தான் இருக்கிறது. அந்த இடங்களும் தற்போது மழை வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. அந்த இடத்தில் நாங்கள் எப்படி தண்ணீரை கொண்டு செல்வது என்றும் அவர்களும் மிக சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இருந்தாலும் கூட மழை நின்ற பிறகு மிக விரைவாக மற்ற வாகனத்தை டேங்கர் லாரிகள் மூலமாகவோ அல்லது கழிவு நீரை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் மூலமாகவோ இந்த நீரை அகற்றுவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திவ்யா.